வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நிலா எல்லா சங்கடங்களையும் தூக்கி போட்டு ஒரு முடிவோட சோழனை கைப்பிடிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டதோட அவரை முழுசாக ஏற்றுக்கவும் அவங்க தயாராகிட்டாங்க. அடுத்து நம்ம குடும்பம் எப்படி இருக்கணும், 4 பேர் மதிக்க நாம் எப்படி நடந்துக்கணும்னு அவங்க ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே நீங்கள் பொறுப்பான ஹஸ்பண்டாக நடந்துக்கணும்னு சோழனுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமா ஒருத்தர் கைக்குள்ள ஒருத்தர் கையை கோத்துக்கிட்டு இதமான துவக்கத்துக்குள்ள போகிறாங்க. சோழன் நிலாவை தோளில் சாய்ச்சிக்கிட்டு தோளோட அணைச்சி ரொம்ப பெருமிதமா சந்தோஷமா ஃபீல் பண்றாரு. என்கிட்ட பொய் சொல்லாம நம்ம கல்யாணம் நடந்திருந்தா நான் உங்களை டிவோர்ஸ் பண்ணியிருக்கவே மாட்டேன் அப்படின்னு நிலா சொல்ல, நிஜமாவான்னு சோழன் கேக்குறாரு. தோல்ல சாஞ்சிருந்த நிலா நிமிர்ந்து அவரை பார்த்து, ஆமா, உங்களை டிவோர்ஸ் பண்ற எண்ணம்லாம் எனக்கு இல்லவே இல்லை. நல்ல பையனா இருக்கீங்க, என் மேல அவ்வளவு அன்பா இருக்க, உன்னை விட்டு போக எனக்கு எப்படி மனசு வரும்னு நிலா கேட்க, சோழன் அப்படியே நிகழ்ச்சியும் சந்தோஷமா பாக்குறாரு. இப்ப வேஸ்டா வக்கீலுக்கு காசு கொடுத்ததுதான் மிச்சம். எப்பவும் உன் கூட தான் என்னோட லைஃப்னு நான் எப்பவோ டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னு நிலா சொல்ல, சோழன் ரொம்ப பிரமிப்பா பாக்குறாரு. அப்படின்னு நம்பாம அவர் தலையாட்ட, ஆமான்னு நிலா தலையாட்டுறாங்க. ஓகே ஓகே அப்படின்னு அவர் சந்தோஷப்பட்டுட்டு இருக்க, உன்னை லவ் பண்ணலான்னு முடிவு பண்ணி உன் கூட சேர்ந்து வாழலாம்னு முடிவு பண்ணும்போது தான் சார் இந்த கல்யாணத்தையே ஃப்ராடு பண்ணி தான் நடத்தியிருக்காருன்னு தெரிஞ்சுது அப்படின்னு நிலா சொல்ல, ஐயையோ, நேர்மையா இருந்திருக்கலாமோ அப்படின்னு சோழன் யோசிக்கிறாரு. அவர் கொஞ்சம் சங்கடமா சிரிக்க, அப்ப எனக்கு வந்துச்சு பார் ஒரு கோவம் அப்படின்னு நிலா சொல்ல, ஐயையோ, மறுபடியும் எங்கேயாவது முறுக்கிக்க போறா, மறுபடியும் ஏபிசிடில இருந்தெல்லாம் ஆரம்பிக்க முடியாதுன்னு நினைக்கிற சோழன், நிலா நிலா நிலா, நாம அவ்வளவு பின்னாடி போக வேண்டாமே அப்படின்னு கேட்டுட்டு திருன்னு முழிக்க, நிலா ஒரு முறைப்பு முறைக்கிறாங்க. டக்குன்னு யோசிக்கிற சோழன், ஆமா, இப்ப நீ என்ன நீ வா பொண்ணு தானே கூப்பிட்டுட்டு இருந்த அப்படின்னு கேட்க, ஆமா அப்படின்னு நிலா சொல்ல, நிலா பேசினதெல்லாம் ஒவ்வொன்றா திருப்ப மைண்ட்ல இருந்து வெளியே கொண்டு வந்து யோசிச்சு ப்ராசஸ் பண்ணி, அப்புறம் நீ என்னை லவ் பண்றேன்லாம் சொன்னல, என் கூட சேர்ந்து வாழணும்னு நினைச்சிருக்க, இதெல்லாமே என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு நிலா, இத முதல்ல நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன், அப்புறம் உன்கிட்ட போய் சொன்னதுக்கெல்லாம் காலில் விழுந்து கூட சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சோழன் சொல்ல, அதான் ஹாஸ்பிட்டல்லையே வச்சு விழுந்துட்டீங்கல்ல அப்படின்னு நிலா சிரிக்க, இப்ப என்ன மறுபடி வாங்க போங்கன்னு அப்படின்னு கேக்குறாரு சோழன். அது அப்படிதான், அப்பப்போ வரும் அப்பப்போ போகும், அதெல்லாம் கண்டுக்க கூடாதுன்றாங்க நிலா. ஓ அப்படி அப்படின்னு சோழன் சொல்ல, ஆமா அப்படிதான்னு அழகா தலையாட்டுறாங்க நிலா. 1000 ஃப்ராடுத்தனம் பண்ணியிருந்தாலும் பொய் சொல்லியிருந்தாலும் அன்புங்கிற ஒரு அஸ்திரத்தை வச்சு சோழன் நிலாவை ஜெயிச்சிட்டாரு. அவங்க மனசுல இடமும் பிடிச்சிட்டாரு. அடுத்து நிலா தலை குனிச்சிட்டு உட்கார்ந்துருக்க, இவரு அந்த மொமெண்ட் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு லைட்டா தொண்டையை செருமிக்கிட்டு நிலான்னு கூப்பிட, அப்படின்னு பார்வையை மட்டும் நிமித்துறாங்க. உன் கையை நான் பிடிக்கலாமா அப்படின்னு கேட்க, இவ்வளோ நேரம் கையை பிடிச்சிக்கிட்டு தானே இருந்தீங்க அப்படின்னு நிலா கேட்க, சோழன் ஆமான லைட்டாக சிரிப்போட தலையாட்டிட்டு நிலாவோட கையில் கொண்டு போய் கையை வைக்க அவங்களும் கையை நீட்டுறாங்க. நிலாவோட வாய்ஸ் மட்டும் இல்ல, அவங்களுமே பனிக்கட்டியா உருகிட்டு தான் இருக்காங்க. சோழன் நிலாவோட கையெடுத்து தன்னோட மடியில வச்சுக்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்து மைல்டான சிரிப்போட அப்படியே தலையை குனிச்சுக்கிறாங்க. அடுத்ததான் மெதுவா 2 கையும் அவங்களோட கன்னத்துல வைக்கிறாரு. சோழனுக்கு பாட்டு பத்தல போல இருக்கு. மறுபடியும் மழை என்பதா வெயில் என்பதான்ற பாட்டை தான் அவர் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. பெண்ணே உன் பேரென்பை நான் புயல் என்பதா அப்படின்னு அவங்களோட முகத்தை நிமித்தி அவர் பார்த்துட்டு இருக்க, நிலாவும் அப்பப்ப சோழனோட கண்களையும் முகத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. இருள் என்பதா ஒளி என்பதான்னு அவங்க மனசுலயும் அதே பாட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியே அவங்க முகத்தை பக்கத்துல எடுத்து நெத்தில மென்மையா ஒரு முத்தம் கொடுக்குறாரு சோழன். அப்படியே அவங்க முகத்தை நிமித்தி கண்களை பார்க்க நிலா சோழனை நேரா பார்க்க முடியாம சின்ன தவிப்போட தலையை குனிஞ்சிக்கிறாங்க. அதை ரொம்பவே ரசிக்கிறாரு சோழன். 2 பேரும் நிறைய தயக்கமும் நிறைய சந்தோஷமும் கொஞ்சம் பரவசமுமா ஒருத்தர் பார்க்கறதும் அதுக்கப்புறம் பார்வையை தாழ்த்திக்கிறதுமா இருக்கிறாங்க. சோழன் நிலாவோட முகத்தை மொத்தமா ஒரு முகத்துக்கிட்ட கொண்டு வந்துட்டு அவங்கள நோக்கி குனிஞ்சிட்டு இருக்காரு. வானத்துல நிலா ரொம்ப அழகா ஒளி வீசிக்கிட்டு இருக்கு. அடுத்த நாள் பொழுது விடியுது. ஆனா இன்னும் சோழனும் நிலாவும் எழுந்திருக்கல. பெட்ல இருக்க பூவெல்லாம் அவங்க உடம்புல தான் ஒட்டி இருக்கு. சோழனோட கை அணைப்புல நிலா தூங்கிட்டு இருக்காங்க. போர்வை ஷார்டேஜ் போல இருக்கு. ஒரே போர்வை 2 பேரும் போத்தி தூங்கிட்டு இருக்க. வெயில் லைட்டா ரூம்குள்ள அடிக்குது. அந்த வெளிச்சம் டிஸ்டர்ப் பண்ண சோழன் மெதுவா கண்களை திறந்து பாக்குறாரு. அதுக்கப்புறமா சுத்தி முத்தி பார்த்துட்டு லைட்டா தலையை தூக்கி பார்க்க பக்கத்துல நிலா படுத்திருக்கிறது தெரிஞ்ச உடனே, ஐயோ நிலா அப்படின்னு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறவரு டொப்புன்னு நெத்தில அடிச்சுக்கிறாரு. ஐயோ என்னடா பண்ணியிருக்கேன் அப்படின்னு அதிர்ச்சியில இருக்கவரு ரூமை சுத்தி புத்தி பார்க்க
அப்பதான் அவர் எங்க படுத்திருக்காருன்றதே அவருக்கு தெரியுது. அங்க இருக்க ஃப்ளவர் டெக்கரேஷனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு மண்டையில உரைக்குது. அட ச்சே, நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல அப்படின்னு ரொம்பவே தைரியமா தூங்கிட்டு இருக்க நிலாவை பாக்குறாரு. இப்போ நிலா செம்மையா தூங்கிட்டு இருக்க அப்படியே முகத்தை ஒரு வழி வழிச்சு அழகு அப்படின்னு முத்தம் கொடுக்குறாரு. நிலாவோட தலையெல்லாம் கலைஞ்சி கொஞ்சம் முடியெல்லாம் முகத்துல வந்து கிடக்க அதை மெதுவா ஒதுக்கி விட்டுட்டு பாக்குறாரு. அப்படியே அவங்க முகம் முழு நிலா மாதிரி தான் தெரியுது. அப்படியே இந்த பக்கம் திரும்பி பாக்குறவரு பக்கத்துல இருக்க டீப்பாயில இருந்து மொபைல் எடுக்கிறாரு. தூங்கிட்டு இருக்க நிலாவோட சேர்த்து செல்ஃபி எடுத்துட்டு இருக்காரு. அவங்க தலைவணியில கொண்டு போய் இவரோட தலையை வச்சுக்கிட்டு மறுபடியும் செல்ஃபி எடுத்துட்டு இருக்காரு. நிலாவை நேர்ல பார்த்து அவருக்கு தீரல போல இருக்கு. மொபைல்ல ஜூம் பண்ணி பாக்குறாரு. என்ன அழகா இருக்கிறா அப்படின்னு திருஷ்டி கழிக்கிறவரு இவரோட போட்டோவையும் பாக்குறாரு. டேய் சோழா, உன் வாழ்க்கை இவ்வளவு சந்தோஷமா மாறிடுச்சேடா. அழகான மனைவி, அருமையான வாழ்க்கை, ஜாலியா இருடா போடா அப்படின்னு அவருக்கு தட்டி கொடுத்துக்கிறாரு. அவரு மெதுவா போர்வையை விளக்க நிலாவும் அதே போர்வையை போத்தி இருக்கிறதுனால கொஞ்சம் இழுப்படுது. அச்சுச்சோ, அவளோட தூக்கம் கலைஞ்சிட போகுதுன்னு கொஞ்சம் பயப்படுறாரு சோழன். ஓவரா உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டு வாயை மூடுறான்னு அவரே வாயை மூடிக்கிறாரு. தூங்கிட்டு இருக்கா, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அப்படியே எழுந்திரிச்சு போயிடுவோம் அப்படின்னு மெதுவா கட்டில விட்டு இறங்கி சட்டை போடுறாரு. நிலா இன்னமும் அசந்து தூங்கிட்டு இருக்க அவர் முகத்தையே சோழன் பாக்குறாரு. அவங்க சொன்னதெல்லாம் அவர் மைண்டுக்குள்ள வருது. உங்களை டிவோர்ஸ் பண்ற எண்ணம்லாம் எனக்கு இல்லவே இல்லை. நல்ல பையனா இருக்க, ஏன் மேல அவ்வளவு அன்பா இருக்க, உன்னை விட்டு போக எனக்கு எப்படி மனசு வரும் அப்படின்னு நிலா சொன்னதை கேட்டுக்கிட்டு பட்டனை படக்குன்னு போட்டுட்டு இருக்காரு. உன் கூட தான் என்னோட லைஃப்னு நான் எப்பவோ டிசைட் பண்ணிட்டேன்றாங்க நிலா. நிலா சொன்னதெல்லாம் மனசுல ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே அவங்க முகத்தை கண்ணால பார்த்துட்டு இருக்காரு சோழன். அவர் தலையில அங்கங்க ஒட்டி இருக்க பூவை தட்டி விட்டுக்கிறாரு. ஏசில டெம்பரேச்சரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு போர்வையை முழுசா எடுத்து நிலாவுக்கு மெதுவா போத்தி விடுறாரு. நிலாவும் போர்வையை இதமா இழுத்துக்க மெதுவா அவங்க தலையை தடவி கொடுத்துறாரு. அவர் கண்கள்ல கண்ணீரே துளிக்குது ஆனந்தத்துல. மெதுவா தொடச்சுக்கிட்டு தலையை தடவிக்கிட்டு இதெல்லாம் நிஜம்தானா அப்படின்ற பிரமிப்பிலேயே பார்த்துக்கிட்டு இருக்கவரு மெதுவா கதவு கிட்ட வரலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இங்க பாண்டியும் பல்லவனும் உட்காந்து ஏதோ பண்ணிட்டு இருக்க. டேய் பல்லவா, பாண்டி பக்கத்து வீட்டுல பாம்பு போறத பார்த்துருக்காங்கடா அப்படின்னு சொல்ல, பாம்பா அப்படின்னு ரெண்டு பேரும் அதிர்ச்சியா நிமிர்றாங்க. சின்ன பாம்பு தானா, பிடிக்க ஆள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சேரன் சொல்ல, சரி அப்படிங்கிறாரு பல்லவன். நீங்க அந்த பக்கம் போகும்போது பார்த்து போங்கடா அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே சோழன் ரூம் கதவை திறக்கிறாரு. நீங்க பாட்டுக்கு போன் பேச போறேன் அப்படி இப்படின்னு அந்த பக்கம் போயிடாதீங்கடா அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க. பாண்டி சின்சியரான ஸ்டூடெண்டா கவனிச்சிட்டு இருக்க. பல்லவன் கதவை திறக்கிற அண்ணனை பார்த்துட்டு இருக்காரு. கவனமா இருங்கடா, அவங்க வந்து பிடிக்கிற வரையிலும் நாமளும் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சேரன் பேசிட்டு இருக்க. கதவை திறந்த சோழன் அப்படியே கதவு கிட்ட நின்று நெளிஞ்சிட்டு இருக்காரு பாம்பு மாதிரியே. அண்ணே அப்படின்னு பல்லவன் காட்ட பாண்டி அங்க பாக்குறாரு. ஒரு பாதி முகத்தை கதவுக்கு பின்னாடி மறைச்சிட்டு ஏகத்துக்கு வெக்கப்பட்டு இருக்க. சரியாடா, ஞாபகம் வச்சுக்கங்க. ஏண்டா டேய் அப்படின்னு சேரன் பேசிட்டு இருக்க. அவரு தான் செவுத்துக்கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் கதவு பக்கத்துல நின்று நெளிஞ்சிட்டு இருக்க சோழனை தான் பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், சரின்னு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சேரன் கேட்டுட்டு இருக்க. அண்ணே அங்க பாரு மாப்பிள்ளைய அப்படின்னு பல்லவன் காட்ட இப்ப சேரனும் அங்க பாக்குறாரு. அவரு அங்கேயே பம்மிக்கிட்டு இருக்க. டேய் சோழா, நீ என்னடா அங்கேயே நின்றுட்டு இருக்க, வாடான்னு சேரன் கூப்பிடுறாரு. அவர் வெக்கத்துல ஒரு நெளிஞ்சிட்டு அப்படியே மெதுவா வெளியே வந்து கதவை சத்தமே இல்லாம சாத்திட்டு இருக்காரு. கதவை சாத்தி முடிச்ச உடனே படு ஸ்பீடா அண்ணே அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடி வந்து சேரனை ஹக் பண்ணிக்கிறாரு. டேய் 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 அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க. அப்படின்னு அவர் கண்ணத்தை மொத்தமா எச்சல் படுத்திடுறாரு சோழன். டேய் சே போடா, பல்ல கூட தேய்க்காம வந்து முத்தம் கொடுத்துட்டு இருக்கிற, முதல்ல போய் பல்லு தேய்டாங்கிறாரு சேரன். அண்ணே நான் என்ன ஃபீல்ல இருக்கிறேன், நீ என்னடான்னா பல்லு தேயி பாத்ரூம் போன்னு சொல்லிட்டு இருக்கிற, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு அப்படின்னு அவரை அலப்பறை பண்ணிட்டு இருக்க. டேய் கன்றாவியா இருக்குடா, போடா போடா முதல்லங்கிறாரு பாண்டி. உடனே பாண்டி கிட்ட வர பாண்டி அப்படியே அரேடி பின்னாடி போயிடுறாரு. டேய் 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 அப்படி இல்லடா பாண்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து பக்கத்துல உட்காந்து அவர் காலில் தட்டுறாரு. நேத்து ரூம்குள்ள போனதும் என்ன நீ ரூம்குள்ளெல்லாம் வர்ற, வெளியே போய் உங்க அண்ணன் தம்பி கூட தூங்குன்னு துரத்திருவாளோன்னு பயந்துட்டே இருந்தேன்டா அப்படின்னு சோழன் சொல்ல, நீ மட்டும் இல்லப்பா, நாங்க எல்லாருமே அப்படிதான் நினைச்சு பயந்துகிட்டு இருந்தோம், அப்பவும் உனக்கு பாயெல்லாம் போட்டு வச்சிருந்தோமேங்கிறாரு பாண்டி. சோழன் அவரை ஒரு முறைச்சிட்டு, அதான் உள்ளர போகும்போதே சொன்னியே அவ்வளவு அக்கறை என் மேல அப்படின்னு சோழன்
குறுகுறுன்னு உட்கார்ந்துருக்க? அப்படி சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு பாண்டி. பல்லவன் வச்ச கண் வாங்காம அண்ணனையே பார்த்துட்டு இருக்காரு. நைட் நேரத்துல வந்து காலை கீழே மிதிச்சிட்டேன்னா அதான் முன்னாடியே உனக்கும் பக்காவா போட்டு செட் பண்ணி வச்சிருந்தோம். பரவாயில்ல, உள்ளரையே இருந்துட்டியான்னு பாண்டி கேக்குறாரு. ஆமாண்டா, நிலா இப்படி மாறுவான்னு நான் நினைக்கவே இல்லடா அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க சந்தோஷமும் பிரமிப்புமா சேரன் பார்த்துக்கிட்டே இருக்காரு. நேற்று என்னெல்லாம் சொன்னா தெரியுமா அப்படின்னு சீலிங்க பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே என்னோட பக்கா ஒய்ஃபாவே மாறிட்டா. ச்சே, அதை நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு அவரு இல்லாத பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க சேரன் பல்லவன் பார்த்துட்டு இருக்கதையே பார்க்குறாரு. உடனே டேய் 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 இந்தடா நீ போ, அதெல்லாம் நீ ஒன்றும் சொல்ல வேணாம், கிளம்பு போ அப்படின்னு முதுகில் தட்டுறாரு. அண்ணே அண்ணே இருண்ணே, நான் எவ்வளவு இதுவாக ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சோழன் சொல்ல, டேய் இப்போ நீ போறியா இல்லையா அப்படின்னு மிரட்ட, போறேண்ணே போகிறேன் அப்படிங்கிற சோழன் பாண்டி அப்படிங்கிறாரு. டேய் எழுந்துருடா அப்படின்னு முதுகில் தட்டிக்கிட்டு நகராமல் நிற்கிறாரு சேரன். நாம் அப்புறமா பேசுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சோழன் எழுந்திருக்க, போடா அப்படிங்கிறாரு பாண்டி. விரட்டுறதுலையே இரு அப்படிங்கிற சோழன் கையை விரிச்சிட்டு அப்படியே டிசைனாக சுற்றிக்கிட்டு லாலாலான்னு பாடிக்கிட்டே போகிறாரு. அப்போ நானு அப்படின்னு பல்லவன் கேட்க, டேய் என்ன நானு அப்படின்னு சேரன் கேட்க, அதானே என்ன நானு அப்படிங்கிறாரு பாண்டியும். பல்லவன் ஒரு ரகசியமான சிரிப்பு சிரிச்சிட்டு ஒன்றும் இல்லை என்னங்கிறாரு. ஒன்றும் இல்லை, சரி போ போ போய் புக் எடுத்து வச்சு படி போ அப்படின்னு பல்லவனை இந்த பக்கம் விரட்டி விட்டுட்டு சேரன் போறாரு. சேரன் கிச்சனுக்கு வந்து சமையல ஆரம்பிச்சிருக்க ப்ரஷ் பண்ணிட்டு அந்த பக்கம் வாய் கொப்பளிச்சுட்டு நிற்கிறாரு சோழன். அண்ணே என்னண்ணே அப்படின்னு பாண்டி வந்து நிற்க, டேய் நம்ம என்ஜினியர் இருக்காருல்ல, அவர் வண்டியை சர்வீஸ் பண்ணணுமா, பண்ணித்தரியான்னு சேரன் கேட்குறாரு. பண்ணித்தர்றேன்னு கடைக்கு கொண்டு வந்து விடுவாரா இல்லை நான் போய் எடுத்துக்கிட்டுமா வண்டியை அப்படின்னு பாண்டி கேட்க, இல்லடா சாயங்காலம் அவரே கொண்டு வந்து விட்டுருவாரு, 2 நாள்ல வண்டி வேணும்னு கேட்டாரு, பண்ணி கொடுத்துடுறியா அப்படின்னு சேரன் கேட்க, சரிண்ணே விட சொல்லுங்கிறாரு பாண்டி. வண்டி கண்டிஷனை பார்த்துட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பார்த்து கொடுத்துட்றேன், நீ சொல்லி நான் செய்யாமல் இருப்பேனா அப்படின்னு பாண்டி சொல்லிட்டு இருக்காரு. இவர் ப்ரஷ் பண்ணிட்டு வாயை கொப்பளிச்சுட்டு அப்படியே மௌத்தை தொடச்சிட்டு அங்கேயே யோசனையா நின்றுட்டு இருக்காரு. டேய் அப்படின்னு சேரன் கூப்பிட திடுக்குன்னு பாக்குறாரு. டீ குடிக்கிறியா அப்படின்னு கேட்க அப்படிங்கிறாரு. திடீர்னு அவரோட முகமே சுண்டி போயிருக்கு. துண்டை அப்படியே போட்டுட்டு அண்ணன்னு கூப்பிட என்னடான்னு திரும்புறாரு சேரன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு அப்படின்னு சோழன் சொல்ல, சொல்லுடான்னு திரும்புறாரு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அப்படின்னு சோழன் சொல்ல ஒரு பெரிய சிரிப்போட சரிடாங்கிறாரு சோழன். அதுக்கு என்ன இப்போனவர் கேட்க, இல்லைண்ணே நீ என்னோட உயிர்னு அப்படின்னு அவர் நெஞ்சில கைய வைக்க, என்னடா ஆச்சு உனக்குன்னு பாக்குறாரு சேரன். நீ இல்லைண்ணா நாங்கெல்லாம் என்ன பண்ணிருப்போன்னு எனக்கு தெரியலன்னு, நாம எல்லாரும் ஒரு குடும்பமா இருக்கிறதுக்கு காரணமே நீதானே அப்படின்னு பாராட்டு பத்திரம் வாசிச்சிட்டு இருக்க, எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சேரன் கேட்குறாரு. இல்லைண்ணே நீ என்னை எப்பவுமே எதுக்காகவுமே தப்பா நினைக்க கூடாதுன்னு அப்படின்னு சோழன் சொல்ல, அவர் முகத்தை சுருக்கிட்டு, நான் எதுக்குடா உன்னை தப்பா நினைக்க போறேன் அப்படின்னு சொல்ல, காரணம் இருக்குன்னு ஒரு காரணம் இருக்குன்றாரு சோழன். என்னடா காலங்காத்தால வந்து உளறிக்கிட்டு இருக்கிறான், என்னாச்சு இவனுக்குன்ற மாதிரி பாண்டிய ஒரு பார்வை பார்த்துட்டு மறுபடியும் சோழனை பார்க்குறாரு அவரு. அண்ணே நீ நான் கல்யாணம் பண்ணாம இருக்கும்போது தம்பி நான் கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போயிட்டு இருக்கேன்னும் போது அத ஒரு தப்பா நீ நினைக்க கூடாது பாரு அப்படின்னு சோழன் சொல்ல, டேய் என்ன பேசுற நீ சந்தோஷமா இருக்கணும்னு தான்டா நான் ஆசைப்பட்டேன், நாங்க எல்லாருமே அதுக்கு தான் ஆசைப்படுறோம் அப்படின்னு சேரன் சொல்ல, அண்ணே அதுக்கு சொல்லலண்ணே, இப்போ பாண்டியை எடுத்துக்கோ, உனக்கு கல்யாணம் ஆகாம அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான், ஆனா நான் அப்படி இல்லையே, உன்னை பத்தி யோசிக்காம நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போயிட்டேன்னு நீ தப்பா நினைச்சிடக்கூடாதுன்னு, இந்த விஷயத்துல வேணா நான் உன்னை தாண்டி போயிருக்கலாம், ஆனா நான் உனக்காக எல்லா விஷயத்திலயும் நிப்பேன்னு, உன்னை சந்தோஷமா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு அப்படின்னு அவரு ரொம்ப பொறுப்பா பெரிய மனுஷத்தனமா பேசிட்டு இருக்க சேரன் சிரிச்சிட்டு, டேய் கிறுக்கு பயலே சும்மா எதுக்கு இப்ப இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற, அண்ணே சந்தோஷமா இருந்தாதான் தம்பி சந்தோஷமா இருக்கணும்னு ஏதாவது இருக்கா என்ன அப்படிங்கிற சேரன் பாண்டிய கைய காமிச்சு, அவன் தான் லூசு ஏதோ புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கிறான், முதல்ல நான் சந்தோஷமா இல்லைன்னு உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு சேரன் கேட்க,
என்னடா அண்ணன் நம்மள பொசுக்குன்னு லூசுன்னுடுச்சு அப்படின்னு பாண்டி சோழனை பாக்குறாரு. சோழனும் பாண்டிய பாக்குறாரு. உங்க சந்தோஷம் தாண்டா ஏன் சந்தோஷம், சும்மா கிறுக்கே மாதிரி பேசிட்டு இருக்காத போ அப்படின்னு அடுப்பு பக்கம் திரும்பி வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு சேரன். பாண்டி சோழனை பிரமிப்பா பார்த்துட்டு, ஏய் பல்லு தேய்க்கும் போது ப்ரஷ்ஷை வாய்க்குள்ள விட்டு மூளை வரைக்கும் தேய்ச்சிட்டியா என்ன, ரொம்ப பேசுற அப்படின்னு கேட்க, டேய் அது மனசுல ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருந்துச்சுடா அப்படின்னு அவரோட தோலை பிடிச்சிட்டு சொல்லிட்டு இருக்க. அப்படின்னு பாக்குறாரு பாண்டி. அதான் சொன்னேன், இத சொன்ன பிறகுதான் மனசே ஒரு மாதிரி நிறைவா இருக்கு அப்படிங்கிற சோழன் எட்டி சேரனோட கன்னத்தை கிள்ளி, எனக்கு நம்ம அண்ணன் மேல அவ்வளவு அன்புடாங்கிறாரு தெரியுதுடா அப்படின்னு பாண்டி கிண்டலா பார்த்துட்டு இருக்காரு. அண்ணே அப்படின்னு சோழன் கூப்பிட, டேய் மறுபடியும் ஆரம்பிச்சிடாதுரான்னு பதறாரு சேரன். அது இல்லைண்ணே, டீ தரேன்னு சொன்னியே அதான் போட்டியான்னு அப்படிங்கிறாரு சோழன். உடனே தோல்ல இருக்க சோழனோட கையை விலக்கி விட்டுட்டு, டேய் ஒரு டீக்காகவாடா இவ்வளவு பேசுன அப்படின்னு திகச்சு போய் கேட்கிறாரு பாண்டி. டேய் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. டேய் சும்மா இருங்கடா, மறுபடியும் ஆரம்பிச்சிடாதீங்க அப்படின்னு அவர் டீயை போட்டுட்டு இருக்க. சோழன் ரொம்பவே நெகிழ்ச்சியோட அண்ணனை பார்த்துட்டு இருக்காரு. நிலா தூங்கி முழிச்சு கட்டில எழுந்து உட்கார்ந்துருக்காங்க. அவங்க தனக்கு தானே கையை கோத்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க. சோழன் கதவை திறந்து குட் மார்னிங் நிலாங்கிறாரு. அவங்க சிரிப்போட நிமிர்ந்து பார்க்க, எழுந்திரிச்சிட்டியான்னு கேட்க, அப்படின்னு தலையாட்டுறாங்க. அவங்க ஒரு மாதிரி கூச்சமும் தயக்கமா கையை கோத்து பிரிச்சு பார்த்துட்டு இருக்க. சோழன் உள்ளர வந்துட்டு கதவை சாத்திட்டு வர்றாரு. ரூம் ஒரு தடவை பார்த்துட்டு, இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்கும்னு நான் நினைச்சே பார்க்கல நிலா, எஸ்டர்டே அவன் நினைச்சாலே அப்படின்னு அவர் ஆரம்பிக்க, நீங்க ஒன்னும் நினைக்க வேண்டாம் அப்படின்னு நிலா வெக்கத்தோட வேற பக்கம் திரும்பிக்கிறாங்க. ஷோ நிலாவுக்கு வெக்கம் வருதுப்பா. ஹேய் நிலா இங்க பாரு வெக்கம் அப்படின்னு முகத்தை திருப்பி நிமித்த பாக்குறாரு. போங்க சோழன் அப்படின்னு அவங்க இன்னும் கொஞ்சம் குனிஞ்சுக்கிறாங்க. ஏய் அப்படின்னு இந்த பக்கம் அந்த பக்கம் அவங்க முகம் திரும்புற சைட்லாம் அவரும் போயிட்டு இருக்க. போதும் சும்மா இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா அப்புறம் வெளியில புடிச்சு தள்ளி விட்டுருவேன் அப்படின்றாங்க நிலா. சோழன் சந்தோஷமா சிரிச்சுட்டு, அப்பா இப்பதான் பழைய நிலா எட்டி பாக்குறாப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே உட்கார. நிலாவும் சிரிப்போட பாக்குறாங்க. நேத்து ரூம்குள்ள வரும்போது எப்ப வேணும்னாலும் வெளியே தள்ளி விட்டுருவேன்னு பயந்துகிட்டே தான் வந்தேன். நல்ல வேலை நீ அப்படி எதுவுமே பண்ணல அப்படின்னு சோழன் நெஞ்சில கைய வச்சு சொல்ல, கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களை வெளியில தள்ளுவேனா அப்படின்னு நிலா சிரிச்சுட்டு டக்குன்னு குனிஞ்சிக்கிறாங்க. யாருக்கு தெரியும் நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்குவேன்னே எனக்கு தெரியாது, இதுல உள்ளர இருக்க விடுவியோ விடமாட்டியோன்னு ஒரு யோசனையா தயக்கமாவே தான் இருந்தேன். ஆனா அப்படி எதுவுமே நடக்கல. சோ ஸ்வீட் அப்படின்னு அவங்க கண்ணத்தை கிள்றாரு. சும்மா எதையாவது சொல்றதுன்னு சினுங்குறாங்க நிலா. அட நிஜமாதான் அப்படின்னு சோழன் சொல்ல, நிலா ஒரு பெருமித சிரிப்போட பாக்குறாங்க. சோழன் அடுத்து என்ன பேசலான்னு வார்த்தைகளை தேடிக்கிட்டு இருக்க. நிலா அவர் பக்கத்துல வந்து கையை கோத்துக்கிட்டு அப்படியே தோல்ல சாஞ்சிக்க. இதை எதிர்பார்க்காத சோழன் ரொம்பவே சந்தோஷத்தோட அவங்க கை மேல கையை வைக்கிறாரு. அவரோட மனசும் உடம்பும் சந்தோஷத்துல அப்படியே திக்கு முக்காடிக்கிட்டு இருக்க. நிலாவை பார்க்க நிலா அவரை பார்க்க ரெண்டு பேரும் எந்த பேச்சும் பேசாம தோல்ல சாஞ்சிட்டு மெதுவா சாஞ்சாடுன்ற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நிலா ஐயோன்னு எழுந்திருக்கிறாங்க. ஏன் என்னாச்சுன்னு கேக்குறாரு சோழன். எனக்கு வாஷ்ரூம் போகணுன்றாங்க நிலா. போ, உனக்காக தான் வெளியே ஒரு பாத்ரூமே கட்டி வச்சிருக்கோம் அப்படின்னு சோழன் சொல்ல, நிலா ரொம்பவே தயங்கிட்டு எனக்கு வெளியே போறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்றாங்க. சோழனும் கொஞ்சம் யோசிச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு, அப்ப இந்த இடம் ஓகேவான்னு கேக்குறாரு. எதுக்குன்னு அதிர்ச்சியா கேக்குறாங்க நிலா. இல்ல வெளியே போக ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னல, அதான் பேசாம ரூம்குள்ளேயே ஒரு பாத்ரூம் கட்டிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சோழன் சொல்ல, ஜோக்கா அப்படிங்கிறாங்க நிலா. இல்ல சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன். அவர் அந்த இடத்த பாக்குறாரு. நான் அதை சொல்லல, வெளியில போய் எல்லாரையும் பார்க்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்றாங்க நிலா. ஏன் அவங்கள பாக்குறதுக்கு என்னங்கிறாரு சோழன். ஐயோ இன்னும் இந்த சாம்பிராணிக்கு புரியலையேன்னு நினைக்கிற நிலா அப்படியே தயங்கிக்கிட்டே பார்க்க, ஓ நீ அப்படி சொல்றியாங்கிறாரு சோழன். நிலா திரும்ப, புரியுது நீ எதுக்கு தயங்குறன்னு எனக்கு நல்லாவே புரியுது. எனக்கே காலையில வெளியில போய் அவங்கள எப்படி ஃபேஸ் பண்றதுன்னே தெரியல, சந்தோஷத்துல ஏதோ உளறிக்கிட்டு இருந்தேன்னு சோழன் சொல்ல, நிலா பதறி அடிச்சு, உளர்னீங்களா, என்ன உளர்னீங்கன்னு கேக்குறாங்க. ஏய் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னேன் அவ்வளவுதான் அப்படின்னு சோழன் சொல்ல, நிலா நம்பாம அவரை பார்த்துட்டு அவ்வளவுதானேன்னு கேக்குறாங்க. அஃப்கோர்ஸ் அவ்வளவுதான் அப்படின்னு அவர் சொல்ல, நிலா தயங்கிட்டு திரும்புறாங்க. நீ அப்படியே கேஷுவலா வெளியே போ, பாத்துக்கலான்றாரு சோழன். அப்படின்னு சின்னுங்கிறாங்க நிலா.
வெளியில போன அவங்க ஏதாவது நினைப்பாங்களோ அப்படின்னு அவங்க சினிங்கிட்டு இருக்க. ஏன் நிலா, அவங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? நம்மளை பத்தியேவா நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு சோழன் கேட்க அப்படின்னு சினுங்குறாங்க நிலா. அதுவும் இல்லாம நாம சந்தோஷமா இருக்கோங்கிறது அவங்களுக்கும் சந்தோஷம் தானே அப்படின்னு சோழன் கேட்க கரெக்டு தான், ஆனா இருந்தாலும் அப்படின்னு சங்கடமும் சினுங்கலுமா இருக்காங்க நிலா. அட வா நிலா, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன் வா அப்படின்னு சோழன் கூப்பிட நிலா ரொம்ப தயக்கமும் யோசனையும் சினுங்கலுமாவே உட்கார்ந்துருக்காங்க. இங்க பாரு, சேர அண்ணனும் பாண்டியும் கிச்சன்ல நிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பல்லவன் மட்டும்தான் ஹால்ல இருப்பான். நீ யோசிக்காம வா, டக்குன்னு போயிடலாங்கிறாரு சோழன். நீங்க பாத்தீங்களா அப்படின்னு நிலா கேட்க, பார்த்துட்டு தான் சொல்றேங்கிறாரு அவரு. நீ வா அப்படின்னு அவர் எழுந்து நிக்க, பக்காவா அப்படின்னு நிலா கேட்க, பக்கா நிலா, நீ வா 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 சொல்றேன்னு கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாரு. ஆனா சோழன் சொன்னதுக்கு தலைகீழ இங்க இருக்கு. கடைசியில அவர் ஒரு வழியா நிலாவை கூட்டிட்டு வெளியே வர பல்லவன் ஒரு சேர்ல உட்கார்ந்து இருக்காரு. பாண்டி கையில காஃபி டம்ளரோட உட்கார்ந்து இருக்காரு. சேரனும் கையில டீ டம்ளரோட சோழான்னு கூப்பிட்டுட்டு அங்க நிக்க இவர் கதவை திறந்துட்டு வெளியே வர்றாரு. சோழா, டீ கேட்டியடா அப்படின்னு சொல்ல, இல்லைண்ணே பரவாயில்ல அப்படிங்கிற சோழன் நிலா அப்படின்னு உள்ளர தலையை நீட்டி கூப்பிடுறாரு. நிலா அப்படின்னு கூப்பிட அவங்க மெதுவா கதவு பக்கமா வர்றாங்க. என்னாச்சு நிலா அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருக்க, 3 பேரும் அவங்களோட தயக்கத்தை பார்த்து ஒரு சிரிப்போட பாக்குறாங்க. அட நம்ம வீடுதான் நிலா, வெளியே வான்னு கூப்பிடுறாரு சோழன். நிலா ரொம்பவே தயங்கிட்டு இருக்கத சேரனும் பாண்டியும் பார்த்துட்டு அவங்க ஏதோ யோசிக்கிறாங்க. நிலா வா வா நிலான்னு சோழன் கூப்பிட்டுட்டே இருக்காரு. நிலா அங்க உட்கார்ந்துருக்க பாண்டியையும் சேரனையும் பார்த்துட்டு படக்குன்னு திரும்பி ரூம்குள்ளேயே போயிடுறாங்க. ஏய் ஏய் நிலா அப்படின்னு அவரு கூப்பிட்டு இருக்க உள்ளர வந்த நிலா, யோ சோழன் அப்படின்னு நெத்தியில அடிச்சுக்கிறாங்க. என் மானத்தை வாங்க நீங்க ஒருத்தர் போதும் அப்படின்னு நிலா சொல்ல, நம்ம வீட்டுக்குள்ள என்ன கூச்சம் உனக்குன்னு கேட்கிறாரு அவரு. ஐயோ இந்த அரலூச வச்சுக்கிட்டு அப்படின்னு நிலா டென்ஷன் ஆகி புடவை முந்தானை எடுத்து சுத்திட்டு இருக்காங்க. அண்ணே அது ஒண்ணும் இல்லைன்னு, நிலாவுக்கு உங்களை ஃபேஸ் பண்றதுக்கெல்லாம் கொஞ்சம் வெக்கமா இருக்கான் அப்படின்னு சோழன் நேரடியா வந்து சொல்ல, ஐயோ 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 அப்படின்னு செவுத்துல போய் டொம்மு டொம்மு டொம்முன்னு முட்டிக்கிறாங்க நிலா. வெக்கமா எதுக்குன்னு கேக்குறாரு பல்லவன். அதானேங்கிறாரு பாண்டி. அது அப்படின்னு பெருசா ஏதோ விளக்கம் கொடுக்குற ஒரு மாதிரி ஆரம்பிச்சு, தெரியலடா, பேசாம நீங்கெல்லாம் கொஞ்சம் வெளியில போங்க, அப்பதான் நிலா வருவான்னு சோழன் சொல்ல, ஐயோ அப்படியே கழுத்து நெரிச்சு வர பொண்ணா என்ன அப்படின்னு நிலா கோவத்துல பார்த்துட்டு இருக்காங்க. நான் போய் நிலாவை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு அவர் திரும்ப. சேரனுக்கு அந்த தயக்கம் புரியுது. உடனே பல்லவன் படு சீரியஸா ஏதோ மொத்தமா வீட்டை விட்டு வெளியே போக சொன்ன மாதிரி, அண்ணே நாம எங்கன்னே போறதுங்கிறாரு. அதான்டா எனக்கும் தெரியலன்னு அந்த அறிவாளி பாண்டியன் சொல்றாரு. மறுபடியும் சோழன் கதவுலியா தலையை நீட்டி நிலா வா நிலான்னு சொல்ல, நிலா இடுப்புல கைய வச்சுட்டு சோழனை ஒரு முறைக்கிறாங்க. அவரு ரூம்குள்ள வந்துட்டு கதவை சாத்துறாரு. நிலா அவங்க போயிடுவாங்க நிலா, நீ வான்னு கூப்பிட மொத்த கோவத்தையும் சேர்த்து வச்சு மொத்தன்னு தலையில மொத்துறாங்க. ஐயோ அம்மா அப்படின்னு அவரு தலையை தேய்ச்சிட்டு நிக்க, நானே போயிருப்பேன், நீங்க எதுக்குங்க இவ்வளவு சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிலா கேட்க, நீ எங்க நிலா போன, அவங்கள பார்த்ததும் உள்ளர வந்துட்டேங்கிறாரு சோழன். அதுக்கு எனக்கு அவங்கள ஃபேஸ் பண்ண வெக்கமா இருக்குன்னு போய் சொல்லுவீங்களா அப்படின்னு நிலா சொல்ல, அதுதானே நிலா உண்மைங்கிறாரு அவரு. ஆமா இவர் பெரிய அரிச்சந்திரரு, பொய்யா சொல்ல மாட்டாரு, சரியான புழுகு மூட்டை தானே நீங்க அப்படின்னு நிலா சோழனோட கையில பட்டுன்னு 2 வைக்கிறாங்க. இன்னைக்குதான் ரொம்ப நேர்மையா உண்மையை பேசுவீங்களோ அப்படின்னு நிலா கோவப்பட, வலிக்குது நிலான்னு கையை தடவிட்டு நிக்கிறாரு அவரு. வலிக்கணும்னு தான் அடிச்சேன் அப்படிங்கிற நிலா ஏகத்துக்கும் தயங்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் நின்று யோசிக்கிறவங்க எப்படியும் வெளியே போய் தான் ஆகணும்னு முடிவு பண்ணி வார்ட்ரோபை திறந்து ஒரு டவல் எடுத்து தோல்ல போடுறாங்க. நிலா வா நிலா, அவங்கெல்லாம் ஒன்றும் நினைச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சோழன் கூப்பிட, நீங்க போங்க முதல்ல அப்படின்றாங்க நிலா. சரி சரி நான் போறேன், நீ வா அப்படின்னு சோழன் வெளியே வர இங்க காஃபி டம்ளர்ஸை கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு சேரன். மறுபடியும் சத்தம் கேட்டு எல்லாரும் அங்க பாக்குறாங்க. வெளியே வந்த சோழன் சும்மா இருக்காம, நிலா வா நிலா அப்படின்னு செம்மையா சீனை போட்டுட்டு இருக்க நிலா மெதுவா ரூம்குள்ள இருந்து வெளியே வர்றாங்க. அண்ணே அப்படின்னு பல்லவன் பாண்டிய பார்க்க வர்ற நிலா சின்ன ஒரு அசட்டு சிரிப்போட எல்லாரையும் பார்த்துட்டு படக்குன்னு வெளியே போயிடுறாங்க. அது ஒன்றும் இல்லை, நிலாவுக்கு கொஞ்சம் அப்படின்னு இவரு விளக்கம் கொடுக்க வர. டேய் நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், அந்த பொண்ணு பாட்டுக்கு போக போகுது, நீ ஏண்டா ஒன்றும் இல்லாத விஷயத்த பெருசாக்கிட்டு இருக்கிற, அந்த பொண்ணுக்கு சங்கடமா இருக்காதா, நேத்து வரைக்கும் அது பாட்டுக்கு இந்த வீட்டில் இருந்துச்சு, நீ ஏதோ அந்த பொண்ணு கூச்சப்படுது வெக்கப்படுதுன்னு சொல்லி புதுசா ஏதோ கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிறாரு சேரன். நான் கிளப்பி விடுறேனா, அவ தானே சொன்னா அப்படின்னு சோழன் சொல்ல, ஏண்டா
உன்கிட்ட சொன்ன அதை உன்னோட வச்சுக்க வேண்டியதுதானேடா, எங்க கிட்ட எல்லாம் ஏன்டா சொல்லிட்டு இருக்கேன்னு பாண்டி கேக்குறாரு. ஓ அப்படி சொல்றியா, அப்போ நான் தான் சொதப்புறனோ அப்படின்னு சோழன் கேட்க, நீ என்னைக்கு தாண்டா சொதப்பலங்கிறாரு பாண்டி. சரி விட்ரா, இப்பதான் கல்யாணம் ஆகியிருக்கு, இப்பதான் மேரேஜ் லைஃப் எல்லாம் ஸ்டார்ட் பண்றேன், கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறேன் அப்படின்னு சோழன் சொல்ல, என்னவோ பண்ணிடாங்கிற மாதிரி 3 பேரும் பாக்குறாங்க. உடனே கையெல்லாம் முறுக்கி விரிச்சு, எனக்கு செம்ம டயர்டா இருக்கு அப்படின்னு பெருசா கொட்டாவி விட்டுட்டு, நான் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், பை டாட்டா வரட்டா அப்படின்னு சோழன் ரூம்குள்ள போக, ஆ அப்படின்னு பல்லவன் சிரிக்க, சேர்னு சின்ன சிரிப்போட பாக்குறாரு. கொளுத்துடா மாப்பிள்ளன்னு பாண்டியன் லைட்டா பாத்துட்டு இருக்காரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.